ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கை தொழுவான், கணபதி என்றிட கருவமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, சாத்தூர் அருகே உள்ள போத்தி ரெட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள கட்ட விநாயகர் கோயிலிலே தீப்பெட்டி செய்வோர் ஒவ்வொருவரும் தினமும் ஒரு தீக்குச்சி வீதம் கொளுத்தி வழிபாடு செய்வார். எரிந்த குச்சியை வீட்டில் சேமித்து வைப்பார்கள். விபத்து நேராமல் இந்த விநாயகர் துணை செய்வார் என்பது நம்பிக்கை. நன்னிலத்திற்கு அருகே உள்ள திருப்பனையூர் என்ற சிவத்தலத்தில் எழுந்து அருளிய இந்த கணபதியை வழிபட்டால் நீங்கள் இறங்கும் பெருஞ்செயலில் உங்களுக்கு துணையாய் இருந்து இந்த கணபதி வெற்றி கொண்டு வந்து சேர்ப்பார் என்பது அந்த மக்களின் நம்பிக்கை. அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே வந்து சேரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 19/1/2026 கிழமை, திங்கட்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் தை 5வது நாள். இஷ்டி காலம் திருவோண விரதம். மதுரை செல்லாத்தம்மன் தேர் திருநாங்கூரில் 11 கருட சேவை பிரதமை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, பிறகு 9:30 10:30 வரை, பிறகு 3:30 4:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் 10:30 12 மணி வரை. குளிகை 1:30 3 மணி வரை. திதி பிரதமை நள்ளிரவு கடந்து 3:11 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம் மதியம் 1:04 வரை. யோகம் மரண அமிர்த யோகம். சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை, புனர்பூசம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், பன்மொழி திறமை தரும் புதன். நவ கிரகங்களில் புதன் முக்கியமான கிரகமாய் கருதப்படுகின்றார். பேச்சாற்றலுக்கும் பொருளாதாரத்திற்கும் முக்கியமானவர் புத பகவான். கல்வியிலே ஒருவர் மிக சிறந்து விளங்கிட காரணமானவரே இந்த புதன் பகவான் தான். வித்தைகள் அதிகம் உள்ளவர்களுக்கும் எங்கு சென்றாலும் சிறப்புண்டு. அதற்கு காரணமானவரும் புதன் பகவான் தான். எழுத்தாளர்கள், கவிஞர்கள்,
புதன் அதிக பலம் பெற்றிருப்பார். புதன் பலம் பெற்றவர்கள் பல மொழியில் பேசும் திறமை உள்ளவர்களாகும், கணித மேதைகளாகும். ஜாதகத்தை ஆராய்ந்தால் அவர்களுக்கு புதன் வலுவாக இருக்கும். விஞ்ஞானிகளை உருவாக்குகின்றவர் புதன் பகவான். பட்டிமன்ற பேச்சாளர், நடுவராக அமர்வதற்கும் புதன் வலுவாக இருப்பார். அரசியல் மேடைகளில் ஆணித்தரமாக வாதம் புரியவும், வியாபாரத் துறையிலே நல்ல அனுபவம் பெற்று அதிலே வெற்றி அடைந்திடவும், வெளிநாட்டு வர்த்தகத்தில் சிறப்புற வாழ்ந்திடவும் காரணமாவர் புதன் பகவான். கப்பல், படகு, நீர்நிலையில் தொழில் செய்ய துணையாய் நிற்பவர் புதன் பகவான். புதன் வலுவாக அமைய பெற்றவர்களுக்கு கண்ணியமும் பெருந்தன்மையும் அதிகம் உண்டு. தாய் மாமன் உறவையும் அதன் வலுவையும் அடையாளம் காட்டுபவர் புதன். தாய் மாமன் வீட்டு நிலையை கண்டறிய உதவுவர் புதன். குடும்பத்திலே சுபிட்சம் ஏற்பட்ட புதனின் அருள் வேண்டும். பண பெட்டியிலே பணம் நிரம்பிட புதன் அருள் வேண்டும். தங்கத்தை புதனுக்கு உரிய உலோகமாய் கொள்ளலாம். தோட்டங்கள், குதிரைகள், சிற்பங்கள் இவற்றுக்கெல்லாம் காரணமானவர் புதன்தான். ஒருவரது வாழ்விலே தெய்வ பக்தி ஏற்படவும் சாதுக்களுடைய சேர்க்கை உண்டாகும் புதன் காரணமாகின்றார். கலை துறையிலே உள்ளவர்களுக்கு புதன்தான் தோள் கொடுப்பார். புதன் நமக்கு வலுவாக உள்ளாரா என்று உங்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்களே பரிசிக்கலாம். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் புதன் லக்னாதிபதி ஆவார். அந்த அதிபதி தான் 4ஆம் வீடான கன்னி வீட்டில் உச்சம் பெறும்பொழுது அதிக பலம் பெறுவார். அவர் வேத பகவானோடு சேர்ந்து மேலும் வலு உண்டு. சுக்கரனோடு சேர்ந்தாலும் பலம் பெறும். மிதுன லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு புதன் கேந்திர திரிகோணங்கள் இருந்தால் பலம் உண்டு. தனுசு, மீனம் லக்னம் உள்ளவர்களுக்கு புதன் சுமாரான பலன்களை தருவார், கெடுதல்கள் வராது. புதன் நல்ல இடங்களில் சுபகிரகத்துடன் கூடியிருந்தால் நல்ல பலன்கள் கிட்டும். புதன் எப்பொழுதும் நற்பலன் ஏற்படவும் பொருளாதார உயர்வு ஏற்படவும் இந்த எளிய பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். முதலாவது பரிகாரம், புதனுடைய அருளாசியை முழுமையாய் கிடைத்திடவும் புதன் தசை, புதன் புத்தி காலங்களில் அதிக பலன் கிடைத்திடும். உங்கள் பகுதியுள்ள மகாவிஷ்ணு ஆலயம் அல்லது பெருமாள் ஆலயத்திற்கு சனிக்கிழமையிலே சென்று வணங்கி வாருங்கள். பொருளாதாரம் உயரும், புதன் பகவானின் அருள் கிட்டும். இரண்டாவது பரிகாரம், இந்த ஆலய வழிபாட்டை செய்ய முடியாதவர்கள் அரை ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து வெள்ளை துணியிலே முடிந்து உங்கள் வீட்டு பூஜை அறையிலே வைத்து வணங்கி வாருங்கள். கல்வி உயரும், பொருளாதாரம் உயரும், வாழ்வும் உயரும். நாளைய தினம் தடையற்ற கல்வி, நிலையான செல்வம் உண்டாக அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற பகுதியும் இதுவே. நாம் கடந்த சில தினங்களாகவே 3ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், சகோதரஸ்தானம், இசையை கொடுக்கின்ற ஸ்தானம் மற்றும் சிறு தூரங்களை கடக்கின்ற ஸ்தானம் மற்றும் காதிலே பிரச்சனைகள் உள்ளதா இல்லையா என்பதை அடையாளம் காட்டுகின்ற ஸ்தானம் என்பதை எல்லாம் இந்த 3வது பாவத்தை கொண்டுதான் பலாபலன்களை சொல்வார்கள். இன்றைய தினம் 5ஆம் அதிபர் பலம் மீன்றி 3ஆம் அதிபரோடு பலமின்றி 5ஆம் இடத்திலே இருக்க மனக்குழப்பத்தால் தைரியத்தை இழந்து கோழையாகி இருப்பீர். மேலும் ஸ்திர புத்தி இல்லாமல் இருப்பீர். லக்னாதிபதி 3ஆம் அதிபரும் பலமின்றி இருந்தால் தைரியம் இருக்காது, உடலில் வலுவும் இருக்காது. லக்னாதிபதி 3ஆம் அதிபரும் கூடி பலம் குறைந்து இருக்க உங்கள் உடலில் வலு இருக்காது. 3ஆம் அதிபரும் 2ஆம் அதிபரும் கூடினால் பலம் குறைந்து இருக்க பேசுவதற்கே பயப்படுவீர்கள். 3ஆம் அதிபர் 4ஆம் அதிபர் கூடி பலமின்றி இருந்தால் வித்தையில் தைரியம் இல்லாதவராய் இருப்பேன். 3ஆம் அதிபர் 5ஆம் அதிபர் கூடி பலமின்றி இருக்க குழந்தைகளிடம் பயப்படுவீர்கள். 3ஆம் அதிபர் 6ஆம் அதிபர் கூடி பலமின்றி இருக்க எதிரிகளிடம் பயந்து விடுவீர்கள். 3ஆம் அதிபர் 7ஆம் அதிபர் கூடி பலமின்றி இருக்க மனைவியிடத்தில் பயப்படுவீர்கள். 3ஆம் அதிபர் 8ஆம் அதிபரும் கூடி பலமின்றி இருந்தால் நாம் இறந்து விடுவோமோ என்று சாவை பற்றி நினைத்து பயந்து கொண்டிருப்பீர்கள்.
மூன்றாம் அதிபரும் 9ஆம் அதிபரும் கூடி பலமின்றி இருக்க தந்தையிடம் பேசுவதற்கே பயப்படுகிறார். மூன்றாம் அதிபர் 11ஆம் அதிபர் கூடி பலனின்றி இருந்தால் மூத்த சகோதரர்கள் அல்லது இரண்டாவது மனைவிடத்தை பயப்படுவீர்கள். மூன்றாம் அதிபர் 12ஆம் அதிபர் கூடி இருக்க அடிக்கடி பயத்தால் வீட்டை விட்டு ஓடிவிடுகிறார். மூன்றாம் அதிபர் பலம் பெற்று இருக்க உங்களுக்கு கீழே நிறைய வேலையாட்கள் இருப்பார். நாளைய தினம் மூன்றாவது இடத்திலே சூரியன் இருந்தால், சந்திரன் இருந்தால், செவ்வாய் இருந்தால், தனித்தனி கிரகங்கள் இருந்தால் அதனுடைய பலாபலன்கள் என்ன என்பதை விரிவாகும் விளக்கமாகும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் 18 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் கேது பெயர்ச்சி சிம்மம் உட்பட 3 ராசிகளுக்கு காத்திருக்கும் யோகம். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஜனவரி 18, 2026 அன்று நிழல் கிரகமான கேது தனது நட்சத்திரத்தை மாற்றுகின்றார். அதாவது உத்திரம் நட்சத்திரத்திலே குடியேறுகிறார். கேதுவின் இந்த சஞ்சாரமானது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள தனித்துவமான பலன்களை கொண்டு வருகிறது. அந்த வரிசையிலே சிம்மம் உள்ளிட்ட 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வருகிறது. குறிப்பாக பொருளாதார நிலையில் ஏற்றம், திடீர் வருமானத்தை கொண்டு வருகிறது. வேத ஜோதிடத்திலே நிழல் கிரகம் என அழைக்கப்படும் கேது குறிப்பிட்ட கால இடைவெளியிலே தனது நட்சத்திரத்தை மாற்றி வருகிறார். அந்த வகையிலே ஜனவரி 12 அன்று தனது நட்சத்திரத்தை மீண்டும் ஒரு முறை மாற்றுகிறார். இந்த மாற்றமானது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த நற்பலன்களை கொண்டு வருகிறது, ஒரு சிலருக்கு சவால் நிறைந்து சவாலை கொண்டு வருகிறது. அந்த வகையிலே சிம்மம் உள்ளிட்ட 3 ராசிக்காரர்களுக்கு சாதகமான ஒரு காலத்தை கொண்டு வருவதாக நிபுணர்கள் கணித்துள்ளனர். அதிலும் குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் கொண்டு வரும், எதிர்பார்த்த அளவுக்கு உச்சநிலை அடையும் வழிகளை கொண்டு வரும் என்று நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு மூத்தவர் ஆதரவு கிடைக்கும். ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த கேதுவின் நட்சத்திர மாற்றம், தொழில் வாழ்க்கை மாற்றம், குடும்பம் வாழ்க்கை இரண்டிலும் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வருகிறது. குறிப்பாக பல நாட்கள் முடிக்க முடியாமல் இருந்த பணிகளை முடிக்க உதவி செய்கிறது. மன வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான தருணங்களை உண்டாக்கிறது. காதல் வாழ்க்கையிலே வெற்றிக்கான உதவி செய்கிறது. தொழில் வாழ்க்கையில் குறித்த பேசுகையிலே அனுபவம் உள்ளவர்கள் உதவியுடன் துறையில் சாதனை பல செய்யும் வாய்ப்பினை கொண்டு வருகிறது. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளை கொண்டு வரும். வியாபார விருத்திக்கு உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உதவியும் கிடைக்கும். கேதுவின் சாதகமான மாற்றம் உங்கள் நெடுநாள் ஆசைகளை பூர்த்தி செய்யும். குறிப்பாக உங்கள் விருப்பமான வாகம் வாங்கும் வாய்ப்பினை கொண்டு வரும். புதிய வீடு மனை வாங்கும் அறிமுகம் செய்யும். அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு, உயர் அதிகாரிகளுடைய வழிகாட்டுதலை பெறுவார்கள். தங்கள் தனித்திறமை மற்றும் ஆளுமை பண்புகளை வளர்த்து கொள்ளும் வசதியையும் வாய்ப்புகளையும் பெறுவார்கள். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு காணும் வாய்ப்பினை காணப்படுகிறது. படித்து முடித்து பணியை தேடும் நபர்களுக்கு தங்கள் திறமைக்கு ஏற்ற புதிய பணியை பெறும் வாய்ப்பினை இங்கே நாம் காண முடிகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கேதுவுடைய பெயர்ச்சி நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். சிம்ம ராசியை கொண்டவர் தங்கள் வியாபாரத்தில் வெற்றி காணும் ஒரு காலமாய் இது பார்க்கப்படுகிறது. தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரலாம். செய்யும் முதலீடுகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்த வருமானத்தை கொண்டு வரும். செய்யும் முதலீடுகள் அதிகமான வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும். தொழில் போட்டிகளை குறைக்கும். நண்பர்களுடைய ஆதரவு, உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். தினசரி வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சிரமமான விஷயங்கள் தற்போது இயல்பான ஒன்றாக மாறும். ஏற்கனவே கிடைக்கும் வருமானம் போதுமானதாக இருக்க கூடுதல் வருமானத்தை உண்டாக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். சிம்ம ராசி கொண்ட மாணவர்கள் தங்கள் கல்வியிலே சிறந்து விளங்கும் வாய்ப்பை பெறுவார்கள். குறிப்பாக கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் படிப்பிலும் கலை சார்ந்த விஷயங்களும் எதிர்பார்த்த வெற்றியை காணலாம். குடும்ப உறவுடன் இணக்கமான ஒரு உறவை பராமரிக்கும் வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கும். விளையாட்டுத் துறையிலே சாதிக்க விரும்பும் நபர்கள் தங்களுக்கு சாதகமான ஒரு காலத்தை அனுபவிக்கலாம். வீட்டில் இருக்கும் பெற்றோர்கள், உங்கள் ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள் என அனைவரும் உங்களை ஊக்கப்படுத்துவார்கள், உற்சாகப்படுத்துவார்கள். உங்கள் எதிர்பார்ப்பின்படி உங்களுக்கு விருப்பமான துறையில் சாதிக்கும் வாய்ப்பை பெறுவார். விருச்சகத்துக்கு
இந்த கேதுவுடைய நட்சத்திர பெயர்ச்சி தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். விருச்சக ராசியை கொண்டவர்கள் இந்த கேது நட்சத்திர பெயர்ச்சியானது எதிர்பார்த்த ஒரு பொற்காலத்தை கொண்டு வரும். கேதுவின் ஆதிக்கம் உங்கள் ஆளுமை பண்புகளிலே பிரதிபலிக்கும். தன்னம்பிக்கை மனவலிமை அதிகரிக்கும். சவால் நிறைந்த பணிகளை தைரியமாய் எடுத்து செய்வீர்கள். அதிலே வெற்றியும் காண்பீர்கள். உங்கள் நிதி நிலை மேம்படுத்தும் வாய்ப்பு தொழில்களும் கிடைக்கும். தொழில் வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கும் துணிச்சலான முடிவு ஒன்று எதிர்பார்ப்புக்கு அதிகமான நற்பலனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். குடும்ப உறவுகளிலே இணைந்து சுய தொழில்கள் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரலாம். நிதி நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பொருளாதார நிலை மேம்படும். பழைய கடன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம். நிலுவையில் இருக்கும் தவணைகளுக்கு முடிவு கொண்டு வரலாம். பணி இடத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுதல் கிடைக்கும். அவர்களுடைய உதவியோடு உங்கள் பணிகளை விரைவாக முடிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். வணிகம் வர்த்தகம் கடந்து தொழில் செய்து வரும் நபர்களுக்கு சிறப்பான அனுபவங்கள் கிடைக்கும் காலமாய் இது பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு பயன்பாடுக்கு வழங்கப்படுகிறது. குறிப்பாக 4வது பகுதி ஜோதிடத்தை கற்பித்து மற்றும் ஜோதிட விளக்கங்களை சொல்லி உங்களை வழிநடத்த உதவுகிறது. இதை இலவசமாக பயின்று அன்பர்கள் பயன்பெறலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொதுபலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனிபலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் 12 ராசிகளுடைய ஒவ்வொரு ராசியுடைய பலாபலன்களை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும். பெற்றோரின் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும். நம்பியவர்களுடன் கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். புது வாகனம் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர். சிறப்பான நாள் இது. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நம்பியவர்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வாகனம் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சிறப்பான நாளாக இது இருக்கிறது. ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் நீங்கும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார். அதிரடி மாற்றம் உண்டாகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் நீங்கும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள். அதிரடி மாற்றம் உண்டாகின்ற நாள். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களை மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் இயக்க வேண்டும். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை மட்டுப்படும். கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். வேலை சுமையால் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் கனிவாக பேசுங்கள். உத்தியோகத்தில் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது.
பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை வாடிக்கையாளருடன் கனிவுடன் பேசுங்கள். உத்தியோகத்தில் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமை தேவைப்படுகின்ற நாள், கவனம் தேவை. இறை வழிபாடு முக்கியம். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தந்தையின் உடல் நிலையில் மட்டும் கவனம் தேவை. மற்றபடி உங்களுடைய ஆலோசனைகளை எல்லோரும் ஏற்கும்படி இருக்கும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். திடீரென்று அறிமுகமாபவர்களால் பயனடைவீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். சாதிக்கின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் உடல் நிலையில் மட்டும் கவனம் தேவை. மற்றபடி உங்களுடைய ஆலோசனை எல்லோரும் ஏற்கும்படி இருக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். திடீரென்று அறிமுகமாக பயனடைவீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவர். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். சாதிக்கின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாக நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும். யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள். கவனம் தேவைப்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விஷயங்கள் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும். யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள். கவனம் தேவைப்படுகின்ற நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் மற்றும் கூடுதல் கவனத்துடன் சென்று வரும். சிலருக்கு நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். மற்றபடி கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். வாராது என்றிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். மகிழ்ச்சியான நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் சென்று வரவும். சிலருக்கு நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். வாராது என்றிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். மகிழ்ச்சியான நாள். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். ஓய்வு எடுக்க முடியாதபடி வேலை சுமையும் அலைச்சலும் இருக்கும். எனினும் சமாளித்து விடுவர். வழக்குகள் இறுதியில் சாதகமாகும். எந்த ஒரு வேலையும் அலைந்தே திரிந்தே முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தர்ம சங்கடமான சூழ்நிலையில் அவ்வப்போது சிக்கி தவிப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு குறை. உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும். விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஓய்வு எடுக்க முடியாதபடி வேலை சுமையும் அலைச்சலும் இருக்கும். எனினும் சமாளித்து விடுவீர்கள். அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் இறுதியில் சாதகமாகும். எந்த ஒரு வேலையும் அலைந்து திரிந்தே முடிக்க வேண்டியது இருக்கும். தர்ம சங்கடமான சூழ்நிலையை அவ்வப்போது சிக்கி தவிப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு குறை. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும். விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசி மகிழ்வார்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். தொட்டது துலங்குகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசி மகிழ்வு. ஒரு ஆழம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். தொட்டது துலங்கும் நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சிலருக்கு புதிய கடன்கள் உதயமாகலாம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். சொந்த பந்தங்கள் மனத்தாங்கள் வந்து நீங்கும். உடல் நலம் பாதிக்கும். வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனை வரக்கூடும். கவனம் தேவைப்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு புதிய கடன்கள் உதயமாகலாம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து இட வேண்டாம். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்து சொந்த பந்தங்களும் மனத்தாங்கள் வந்து நீங்கும். உடல் நலம் பாதிக்கும். வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யும் போது கவனம் தேவை. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனை வரக்கூடும். கவனம் தேவைப்படுகின்ற நாள். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். சின்ன சின்ன சோதனைகள் வந்து போனால் புத்திசாலித்தனமாக அதை அணுகி சாதனையாக மாற்றுவீர்கள். சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும். பணவரவு ஏற்ற இறக்கமாய் இருந்தாலும் சமாளித்துக் கொண்டு செல்வீர்கள். சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். அதனால் சுப செலவுக்கு இடம் உண்டு. வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதும் தாமதமாகலாம். எனினும் உங்களை வந்து சேரும்.
உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள். புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன சோதனை வந்து போனாலும் புத்திசாலித்தனமாய் அணுகுமுறை கொண்டு அதனை சாதனையாய் மாற்றுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவார். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும். பண வரவு ஏற்ற இறக்கமாய் இருந்தாலும் சமாளித்துக் கொண்டு செல்வீர்கள். சிலர் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். அதனால் சுப செலவுகளுக்கு இடம் உண்டு. வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாக தாமதம் ஆகலாம். எனினும் உங்களை வந்து சேரும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள். புது அத்தியாயம் தொடங்குகின்றன. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் வந்து போகும். உன் கோபத்தால் நல்லவர்களுடைய நட்பை இழக்க வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் வந்து போகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முன்கோபத்தால் நல்லவர்கள் நட்பை இழக்க வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவர்கள். விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.